வணக்கம். தேசம் சிறப்பு செய்திகளுக்காக நான் உங்கள் ரேவதி குணால. பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இந்திய சமுதாய உருமாற்ற நலன் கருதி 150 மில்லியன் வழங்கியுள்ளார். ஆனால் அந்த நிதிக்கு சரியான திட்டமிடல் இல்லை. மித்ரா நிதியை நிர்வகிக்க தெரியவில்லையா? எங்கே முட்டிக்கொள்வது? தேச மதரடி அலசல் வேதா பகுதி 2. மலேசிய இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற திட்டம் என்று அழைக்கப்படும் மித்ராவின் செயல்பாடுகள் குறித்து இந்தியர்கள் கடுமையான அதிருப்திகளை வெளிப்படுத்தி வருகிறார்கள். இந்த அமைப்பு அமைக்கப்பட்ட நோக்கத்தில் இருந்து தடமாறி செல்கிறது என்று நினைக்க தோன்றுகிறது. மித்ராவுக்கு அரசாங்கம் வழங்கியுள்ள 15 கோடி வெள்ளி மானியம் எதன் அடிப்படையில் வழங்கப்பட்டது என்பதை தெளிவாக விளக்க வேண்டும். பொது தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் மித்ராவுக்கு வழங்கப்பட்ட இந்த தொகையில் யார் யார் பெறலாம் என்கிற தகவல் இன்று வரை பலருக்கு தெரியாமல் இருக்கிறது. கடந்த 40 ஆண்டு காலமாக இந்திய சமுதாயம் பொருளாதாரத்தில் பின்தங்கி உள்ளது என்பது சோகமான செய்தியாகும். இன்னமும் 3 விழுக்காட்டிலேயே இந்திய சமூகம் இருந்து வருகிறது. எத்தனையோ திட்டங்கள் நீர் பூத்த நெருப்பாகவே இருக்கிறது. மத்திய மாநில அரசாங்கங்கள் தனிப்பட்ட முறைகள் கோவில்களுக்கு மானியங்களை வழங்கி வருவதை யாரும் மறுக்கவோ மறக்கவோ முடியாது. ஆனால் மித்ரா நிதி மூலம் கோவில்களுக்கு நிதி வழங்குவது என்ன நியாயம் என்று தெரியவில்லை. ஓர் அடிப்படை கோட்பாடு கூட தெரியாமல் கையிலே அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக எதையும் செய்திடலாம் என மித்ரா நினைக்கிறதா என சமுதாயம் கேள்வி கேட்கிறது. ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்திய சமுதாயம் நிதி விவகாரத்தில் அல்லல்படும் அவஸ்தைகள் இருக்கிறது. இதற்கு என்னதான் முடிவு? இவ்வாண்டு மித்ரா நிதிக்கு முன்மொழியப்பட்ட திட்டங்கள் வழி இந்திய சமுதாயம் உருமாற்றம் பெறுமா என மக்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஆலயங்களுக்கு வழங்கப்பட்ட தலா 20,000 நிதி வழி இந்திய சமுதாயம் உருமாற்றம் பெறுமா? இலவச டியூஷன் உருமாற்றம் கொண்டு வருமா? தொழில் முனைவோருக்கு 50,000 வெள்ளி வரிகள் கிராண்ட் வழங்குவது மட்டும் உருப்படியான திட்டமாக கருதப்படுகிறது. மற்றவை புண்ணியமில்லாத திட்டங்கள் என மக்கள் கருத்து தெரிவித்தனர். ராமன் ஆண்டால் என்ன, ராவணன் ஆண்டால் என்ன, நாம் இருந்துவிட முடியாது. இது அரசாங்க பணம், மக்களின் வரி பணம். பொருளாதாரத்தில் பின்தங்கியுள்ள இந்திய சமுதாயத்திற்கு ஒதுக்கப்பட்ட நிதி வேறு திசைக்கு ஒதுக்கப்படுவது சரிதானா? இதுவரை மலேசிய இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற திட்டத்திற்காக வழங்கப்பட்ட அரசாங்க பணத்திற்கு என்ன கணக்கு விவரம் உண்டு என்பதை சொல்ல மித்ராவுக்கு துணிச்சல் உண்டா? கை சுத்தம் முடியவர்களை கொண்டு நிதி நிர்வாகத்தை ஒழுங்குபடுத்தினால் மட்டுமே இந்திய சமுதாயத்திற்கு விமோச்சனம் கிடைக்கும். இல்லாவிடில் சமுதாயம் இன்னும் 50 ஆண்டுகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய வாய்ப்புண்டு இன்னும் வரும். இத்துடன் இன்றைய செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் பல ஆன்மீக செய்திகளை தெரிந்து கொள்ள தேசம் டிவி மலேசியா யூடியூப், டிக்டாக் மற்றும் இதர சமூக வலைதளங்களை பின்தொடருங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ரேவதி குணாலன். மக்களோடு தேசம், தேசத்தோடு மக்கள். நன்றி, வணக்கம். ஒரு வீட்டுக்கு ஒரு பட்டதாரி எனும் நிலை போய் ஒரு வீட்டுக்கு பல மருத்துவர்களை உருவாக்கும் நடவடிக்கையில் இறங்கியுள்ளது எய்ம்ஸ் பல்கலைக்கழகம். இந்திய மாணவர்களின் எதிர்காலத்திற்கு அடித்தளம் அமைக்கும் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் MIED வழி மாணவர்களின் பொருளாதார பிரச்சனையை கல்வி உபகார சம்பளம், கல்வி கடனுதவி மூலம் தீர்த்து வைக்கிறது. எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் தரத்தில் உயர்ந்தது, போதனைகள் சிறந்தது, மாணவர்களுக்கு நிலையானது. இன்றைய நாடுகள் எய்ம்ஸ் பல்கலைக்கழகம்.